ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. 6ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரேஷியோவில் தான் இருக்கும், கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெருசு, நான் போய் ஒரு டீ எடுத்து வந்துடுறேன். உட்கார்றா. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், என் வாய்ஸ் கொடூரமாக தான் இருக்கும். சளி பிடிச்சிருக்கு, அதனால தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். அது கேட்டு போய்க்கிறீங்களா? கிளம்புடா. காணிக்க செலுத்திட்டு போயிடுறப்பியா. கஜிரா தலையா சீக்கிரம் செலுத்திட்டு கிளம்புடா. ஃபஸ்ட்டு பிரச்சனை இந்த முடி தான். இந்த கிளிப்பு போட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மீன் பக்கம் வந்தேன். மீனெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. சரி ஃபுட்டு போடுவோமேன்னு ஃபுட்டை பார்த்தா ஃபுட்டு இல்லை. நம்ம தான் சேல்ஸ் பண்ணுறதுக்காக நிறையா ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அதில் ஒரு ஃபுட்டை எடுத்து மீனுக்கெல்லாம் போட்டு வச்சிட்டேன். ஃபுல் வீடியோ ஃபிஷ்ஷை பற்றி கேட்குறீங்க. வேறு ஒரு பிளான் இருக்கனால இந்த வீட்டில் ஃபுல் வீடியோ எதுவும் போட முடியாது. அப்படி ஏதாவது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்காக எங்கிட்ட இருக்க இந்த 2 சின்ன மீன் தொட்டி கழுவுறத வேணால் ஃபுல் வீடியோவாக போடுறேன். காலையில் எந்திரிச்ச உடனே காலேஜுக்காக எடுத்து வைக்கிறதுக்கு இந்த ஒன் சைட் பேக் போடுவேன்ல, அது நிறையா புக்கெல்லாம் வச்சுட்டு போனால் ஏதோ பொருள் விற்கிற மாதிரி இருந்தேன். அதனால பெரிய பேக் எடுத்து அதில் போட்டிருந்தேன். அதுக்குள்ளே வீட்டில் டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். காலையில் எந்திரிக்கும் போதே சளி பிடிச்ச மாதிரி இருந்தனால அதிசயமாக சூடா டீயை குடித்தேன். ஒரு மாற்றமும் தெரில. என் தம்பி வேறு அதிசயமாக ஸ்கூலை பற்றிலாம் எங்கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தான். சரி அவனும் சொல்கிறானேன்ட்டு நானும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டிருந்தேன். தலைக்கு தேங்காய் போட்டது ஒரு யூஸும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போ எப்படி கெத்தாக உட்காந்து ஃபோன் பார்த்துருக்கேன். இந்த ஃபோன் தான் நடுவில் ஒரு பிரச்சனையவே கொண்டு வந்து விட்டுருச்சு. அது போக போக கதையில் சொல்கிறேன், ஸ்கிப் அடிக்காமல் பாருங்கள். நானே முன்னாடி சொல்லியிருந்தேன் எனக்கு காய்ச்சல் இருக்க மாதிரி இருக்குன்ட்டு. லூஸாட்ட தலைக்கு எண்ணெய் தழும்பு போட்டு போய் தலைக்கு வேற குளிச்சுட்டு வந்துட்டேன். பின்னாடி பிரச்சனை வரும் தெரியாமல் எப்படி சீன் போட்டிருக்கேன் பாருங்கள். காலையிலத்துக்கு சாப்பிட்றதுக்கு தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு எங்கள் அம்மா பொறுமையாக விலை கழுவிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எவனாவது காய்ச்சலோட தலைக்கு தழும்பு எண்ணெய் போட்டுட்டு குளிச்சுட்டு சீன் போட்டு காலேஜ் போவானா? நான் போனேன். பஸ்ஸை விட்டு இறங்கினா நித்தீஷ் வந்தான். அவன் கூட பேசிகிட்டே காலேஜ் போயாச்சு. காலேஜில் பாருங்கள் இயற்கையெல்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கா. காலேஜ் போய் பார்த்தா எல்லாரும் மும்மரமாக எழுதிட்டு இருந்தாங்க. அதில் இவன் ரொம்ப மும்மரமாக எழுதிட்டு இருந்தான். இவன் பேர் ஸ்ரீதர். ஆனால் எங்கள் கிளாஸ்லேயே ரொம்ப படிப்பாளினா அதோ இந்த மணிகண்டன் தான். இதுக்கு மேலே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் காலேஜோட ரூல்ஸே ஃபோன் கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தாலும் சாருக்கெல்லாம் தெரியாமல் நம்மளே வச்சுக்கணும். கிளாஸ் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது கொண்டு வந்தால் சார்கிட்ட கொடுத்துடலாம். அந்த மாதிரி தான் நானும் காலையிலேயே கொடுத்துட்டேன். சாயந்தரம் போல் இன்றைக்கி வாங்கினேன். அதுவும் அதிசயமாக ஏன் நேரம் இன்றைக்கின்னு பார்த்து சார்கிட்ட கொடுத்துருக்கேன் பாருங்கள். கொடுத்துட்டு வாங்குறேன். கலர் ஓஎஸ்லேயே காட்டுது. ஐஃபோன் வந்தனால இது நம்மளை பழி வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே பயம் வர ஆரம்பிச்சிச்சு. யூடியூப் சேனலு, இன்ஸ்டா எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க கடையில எல்லாம் கேட்டால் மதர் போர்டு போயிடுச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு, ஃப்ளாஷ் அடிக்கணும்னா சொல்கிறாங்க. ஒரு வேளை ஹீட்டுனால ஃப்ளாஷ் அடிக்கணும்னு சொல்கிறாங்களாட்டிருக்குன்னு ஸ்டிக்கரிங்லாம் பிரிச்சிட்டேன். சரி இங்கெல்லாம் சும்மா கேட்டாச்சு, நம்ம ஃபோன் வாங்கின இடத்துக்கே கொண்டு போய் கொடுப்போம். வாரண்டி இருந்துச்சுன்னா அவங்க எதாவது பார்த்து பண்ணி விடுவாங்கன்ட்டு கிளம்பிட்டேன். என்ன உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் கவலை இதெல்லாம் சேர்ந்துச்சு. வெளியிலனா மூஞ்சி சிச்சா மாதிரியே வச்சுக்கணும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னே தெரில. ஃபோனில் இருக்க சிம்மை கழட்டி ஐஃபோனில் போட்டு ஒரு கால் தான் பண்ணேன். வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஜெயஸ்க்கு. இவர் இங்கேருந்து காலைல 3 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார். நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை பார்ப்பார். யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார். ஆனால் நான் ஃபோன் பண்ணால் எடுப்பார். அதுவும் எனக்காக. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இப்படி கலர் ஓஎஸ்ன்னு காட்டுதா 2-3 மணி நேரம் அப்படியே விட்டுரு, அது எப்படியோ சார்ஜ் டவுன் ஆகி சுவிச் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் சார்ஜ் போடும்போது ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஒரு சும்மா ட்ரைக்காக தான்னாரு. நானும் சரி எழுத வேண்டிய வேலையெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் நடுவில் ஒரு மைண்டு, என்ன ஃபோன் ஏதாவது ஃப்ளாஷ் அடிச்சிட்டோம்னா ஏதாவது போயிருமோ என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கே ஒரு மாதிரி. நானும் இப்போ சுவிச் ஆஃப் ஆகும் அப்புறம் சுவிச் ஆஃப் ஆகும்னு குறைஞ்சது 5 மணி நேரத்துக்கு மேலே சுவிச் ஆஃபே ஆக மாட்டேங்குது. ரொம்ப லோ டிம்மில் போய் என்னென்னமோ ஆயிடுச்சு ஒரு மாதிரி. சரி நம்ம கடைக்கு போயிடலான்னு ஃபோன் வாங்கின கடைக்கே போயிட்டேன். அங்கே ஃபோனை வாங்கி செக் பண்ணாங்க. வாரண்டியெல்லாம் இருக்குது தம்பி, நீ நாளைக்கு காலைல போ, உனக்கு சர்வீஸ் சென்டரில் எல்லாம் ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துருவாங்கன்ட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. புரியுது, புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க. வாரண்டின்னு ஒன்னே தான் சந்தோஷமே வந்துச்சு. ஃப்ளாஷ் அடிக்கிறக்கே அந்த கடையிலே தான் 1500 பக்கம் சொன்னாங்க. வீட்டில் செலவு இழுத்து விட்டுருவோமோன்னு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. நைட்டு போல் இட்லி கறி குழம்பெல்லாம் சாப்பிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாபாட்ட ஒன்று வேண்டியிருந்தேன், நாளைக்கு காலைல கோயிலுக்கு வந்துடுறேன், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஃபோன் ரெடி ஆகிடுச்சுனான்ட்டு. நான் இவர் இப்படி பண்ணுவாருன்னு தெரில. வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரத்துலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு.
வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் கிருஷ்ணா ஃபோன் பண்ணி வால்யூம் அதிகப்படுற பட்டனும் சுவிட்ச் ஆன் பண்ணுற பட்டனும் ஒன்றா அமுத்துறா ஒர்க் ஆயிரும்னா ஒர்க் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஏதோ ஃப்ளாஷ் அடிக்கணும், மதர் போர்டு மாற்றணும், அதெல்லாம் சொல்லாமல் எப்படியோ பழைய மாதிரியே வந்துருச்சு. பெருமை தான். Baby, Daddy's home. ஆனால் என்னன்னு தெரில, ஓரத்தில் இந்த பிங்க் கலரில் லைட்டு விட்டு விட்டு இருந்துச்சு. நானும் திரும்ப ஏதோ டேமேஜ் போலன்னு நினச்சேன். பார்த்தா எங்கள் அம்மா ஃபோன்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. எப்படியோ இந்த ஃபோனை எப்படியோ ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஒரு விலாகில் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா போய். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.